இன்றைக்கி செகண்டரி பெயிண்டிங்கில் லெசன் நம்பர் 9 கான்டெம்பரரி இந்தியா ஆர்ட்லேருந்து வேர்ல்பூலுங்கிற டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 82 வேர்ல்பூல். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வேர்ல்பூல், ஆர்டிஸ்ட் கிருஷ்ண ரெட்டி, பீரியட் 1962, size 37.5 cm into 49.5 cm, medium intaglio on paper. General description பார்ப்போம். Graphics or printmaking is very popular form of art which are being used by Western artists for many centuries. Indian painters took interest in graphics from the end of 19th century AD. Etching, dry point, acquainting, intaglio, lithography, oleography, etc. are used by many Indian artists. The main advantage of printmaking is to produce number of copies of the same painting. Raja Ravi Verma could popularize his paintings by printing many copies of his works in oleograph technique. Krishna Reddy is one of the most famous printmakers of that time. He was a student of Kalabhavan, Vishwabharati, Shantiniketan. Volpur is one of the masterpieces of Krishna Reddy. It is done in intaglio process. This process is reverse of the relief method because the surface of the plate does not print, as the ink being held only in the engraved furrows. The lines of the design and insist in the copper and zinc plate. Ink is used on it and then the surface is wiped clean by scraper. After laying the damp paper on it, print is taken by putting the pressure on the machine. In Whirlpool, Reddy creates a new form of known as object and to take the form into abstraction. His main interest in the picture is to capture the force and nature. Everything is lost in the cosmic whirlpool. The image in the print picture are not representation, though some images like star, flowers, and clouds are not very clearly recognizable. His early experience of sculpturing helps him to understand the relief type intaglio effect in the prints, which is mainly beauty of this work. என்ன சொல்ல வராங்கன்னா 9.1 வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஒரு மாதிரி தடி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும், அங்கங்கே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கிளியரான பிக்சர் இல்லாத மாதிரி இருக்குது. இது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேர்ல்பூல். இது யார் வரைஞ்சானாக்கா கிருஷ்ணா ரெட்டி 1962. இதோட அளவு 37.5 சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு 49.5 சென்டிமீட்டர்ஸ். மீடியம் இன்டாக்லியோ பேப்பரில் வரைஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஆர்டிஸ்ட்டு கிராஃபிக்ஸ் அண்ட் பிரிண்ட் மேக்கிங் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்டுங்க. இது இந்தியன் ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸை 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் எச்சிங்கு, ட்ரை பாயிண்ட்டு, அக்வைட்டிங், இன்டாக்லியோ, லித்தோகிராஃபி, ஒலியோகிராஃபி எல்லாமே இந்தியன் ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க. இதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா இந்த பிரிண்ட் மேக்கிங் தான் ரொம்ப காப்பீஸ். பிரிண்ட் மேக்கிங்னாக்கா ஒரே காப்பியாக நிறையா காப்பீஸாக பண்ணுறது தான், சேம் பெயிண்டிங்கை காப்பீஸாக பண்ணுறது தான் பிரிண்ட் மேக்கிங். இதில் ராஜா ரவிவர்மா பார்த்திங்கனாக்கா ரொம்ப பாப்புலராக இருந்தார். அவர் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் இந்த பிரிண்டிங் மூலமாக நிறைய காப்பீஸ் எடுத்து ஒலிகிராஃப் டெக்னிக்கில் பாப்புலரைஸ் பண்ணார். கிருஷ்ணா ரெட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பிரிண்ட் மேக்கர் அந்த காலகட்டத்தில். அவர் சாந்திநிகேதனில் விஸ்வபாரதி கலாபவனில் ஒரு ஸ்டூடெண்ட். வேர்ல்பூல் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா இது இந்த ஆர்ட் கிருஷ்ணா ரெட்டியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இன்டாக்லியோ ப்ராசஸில் செஞ்சுருக்காரு. இது ஒரு ரிவர்ஸ் மெத்தடில் செஞ்சுருக்காரு, ப்ராசஸில் செஞ்சுருக்காரு. ஏன்னா இதில் சர்ஃபேஸ் பார்த்திங்கனாக்கா பிளேட்டில் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா காப்பர் இல்லாட்டி ஜிங்க் பிளேட்டில் நடுவில் என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க, அதான் செதுக்கியிருப்பாங்க. அதில் இங்கை ஊற்றி அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பேப்பர் வச்சு அவர் ப்ரெஷர் மாதிரி கொடுத்து அதை ஸ்க்ராப் பண்ணி அதுலேருந்து வர ஒரு அச்சு தான் இந்த வேர்ல்பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டி இதை இந்த ஃபார்மை பார்த்திங்கனாக்கா அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த பிக்சரு இப்படி இருந்தாலும் அவருக்கு அந்த பிக்சரில் நீங்கள் எல்லாமே க்ளீனாக பார்க்க முடியாது. அதில் ஸ்டார்ஸு, தண்ணி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா க்ளவுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது கிளியராக தெரியாது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் சொல்கிறாங்க.
இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சராக இருந்திருக்காரு, அதாவது சிலை செதுக்கிறவராக இருந்திருக்காரு. அதோட ஒரு திறமையும் இதில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது. அந்த அழகு வந்து அவரோட ஒர்க்கில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9.2 மீடியா இவல் சயின்ஸ். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய சாமியாருங்க போதகர்கள் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. கீழே சின்ன சின்ன ஆளுங்க இருக்காங்க. அவங்க வந்து சாதாரண மனுஷங்க டே பை டே ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கிறது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். டைட்டில்: மீடியா இவல் சயின்ஸ். ஆர்டிஸ்ட் பெனாதோ பிஹாரி முகர்ஜி 1904-1980, period 1947. Collection: Mural on the Wall of Hindi Bhavan, Vishwa Bharati, Shantiniketan. Medium: Fresco Bhavana. ஸோ இது எங்கே யார் வரைஞ்சார்னாக்கா பெனாதோ பிஹாரி முகர்ஜி வரைஞ்சிருக்காரு. 1904-1980 அவர் வாழ்ந்தது. 1947 இந்த ஆர்ட்டை வரைஞ்சிருக்காரு. இது எங்கே இருக்குன்னாக்கா விஸ்வபாரதிங்கிற இடத்துல அங்கே செவுத்தில் இது வரைஞ்சிருக்கு. முரால்னால் செவுத்தில் வரைகிறது. எந்த மீடியமில் வரைஞ்சிருக்காங்கனாக்கா ஃப்ரெஸ்கோ பவனாங்கிறது. Benado Bihari Mukherjee was a student of Nandalal Bose, the famous Bengal school painter. Bihari loved nature and its beauty, and based on the paintings on that, he learned the art of landscaping from Japan. He used very simple and rational lines like Japanese artists. These lines have a quality and calligraphy. Bihari suffered from weak eyesight from the childhood and became totally blind in the later part of his life. Neither his poor eyesight in the young age and blindness in the later age could stop his creativity urge. All through his life, he experimented with different mediums. In spite of his blindness, he created huge mural and at Kalabhavan, Shantiniketan. The medieval saints is one of the murals which he painted on the wall of Hindi Bhavan in fresco Bhavana technique. In this method of wall painting, in which powdered pigments, colors are mixed in water and are applied to wet freshly laid lime plaster ground, in this method the color becomes the part of the wall so that the color long lasts. Medieval saints is a wall painting mural depicting the saints of different religions of India. The composition is well planned to suit the size and shape of the wall. The huge and elongated forms of the human figures, arranged with a river-like flowing movement in the perfect harmony and rhythm. The monument-like quality of these figures remind us of sculptures on the Gothic church wall. The emphatic vertical of the composition is nicely balanced by smaller figures in horizontal continuity. The largeness of the figures express their spiritual greatness. The smaller figures represent the common people engaged in different activities of day-to-day life. ஓகே, இப்போ இந்த பெனாதோ பானர்ஜி முகர்ஜி பார்த்திங்கனாக்கா இவர் நந்தலால் போஸ் அவரோட ஒரு ஸ்டூடெண்ட். நந்தலால் போஸ்ங்கிறது ஒரு ஃபேமஸான ஸ்கூல் பெயிண்டர் பெங்காலில், அதாவது வெஸ்ட் பெங்காலில். பிஹாரி வந்து நேச்சரை ரொம்ப லவ் பண்ணார், இயற்கையை ரொம்ப லவ் பண்ணார் அவரோட பெயிண்டிங்கில். அதனால் நம்ம பார்க்க முடியுது. அவர் லேண்ட்ஸ்கேப்பிங் பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா ஆர்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து ஜப்பான்லேருந்து கற்றுக்கிட்டாரு. இவரோட குவாலிட்டி என்ன குவாலிட்டினாக்கா கேலிகிராஃபி குவாலிட்டியில் இவர் வரைவார். பிஹாரி வந்து சின்ன வயசுலேருந்தே கண் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரியவராக அவருக்கு கண் தெரியாமல் போயிடுச்சு. என்னதான் அவருக்கு கண் தெரியலனாலும் அவரோட ஆர்ட்டில் இருக்க க்ரியேட்டிவிட்டி யாராலையும் நிறுத்த முடியல. அவர் வந்து கலாபவன், அதாவது சாந்தினிகேதனில் இருக்க கலாபவனில் ஒரு செவரில் முரால்ங்கிற பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காரு. அதுதான் மெடிவல் செயிண்ட். இந்த மெடிவல் செயிண்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரெஸ்கோ பவுனா டெக்னிக்கில் அவர் வரைஞ்சிருக்காரு. இதில் இந்த கலர் பிக்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் கலந்து அது ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு பிளாஸ்டரில் கலந்து அது வந்து அது செவத்தில் கலர் மாறாமல் இன்னமும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மெடிவல் செயிண்ட் வால் பெயிண்டிங் வந்து நிறைய நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய மத போதகர்களுக்கும் சரி சாமியார் செயின்ஸுக்கும் சரி அதில் நிற்கிற மாதிரி இருக்குது.
இதோட சைஸும் ஷேப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செவுத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த பெயிண்டிங்கோட சைஸு. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப ஹம்பலாக இருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. இதில் மானுமெண்ட் சைஸு, அதாவது பார்த்திங்கனாக்கா ஸ்கல்ப்சரும்பாங்க, சிலை மாதிரி எல்லாமே ஹைட்டாக இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க பார்க்கும்போது இந்த கிராத்திக் சர்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சிலையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய நின்றுட்டுருக்க பெரிய ஹைட்டாக இருக்கிற ஆளுங்க எல்லாமே செயின்ட்டுங்கிறாங்க. சின்னதாக இருக்க உருவங்கள் எல்லாமே சாதாரண மக்கள் தினம் தினம் என்ன வேலை செய்கிறானோ அது செஞ்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அவரோட இதுக்குன்னு சொல்கிறாங்க, அவரோட திறமைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், நிறைய சிம்பிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். வாங்க அதை பற்றி பார்ப்போம். Title, Words and Symbols. Artist KCS Panikkar, 1911-1977. Medium, oil on board. Size 43 cm into 124 cm. Date 1965. General description. KCS Panikkar could be termed as most influential and pioneer in the development of contemporary art movement in the southern part of India. He was a student of D.P. Roy Chowdhury of Bengal School in the Madras School of Art. He had to do many odd jobs as a telegraph operator, as an insurance agent before he could establish himself as an artist. His style went through many stages from realistic to geometric. He was also a great teacher who, inspired by painters from South End, established the first artist village in India near Chennai named Cholamandalam. The enlisted painting is very famous, one from his series Words and Symbols. It is a very different type of experimental work in which space is covered with calligraphy. Panikkar used mathematical symbols, Arabic figures, Roman scripts and Malayalam scripts to create a design which look like horoscope. Tantric symbols, diagrams are also used. Color plays a nominal role in this painting. Right. இப்போ இந்த வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இது வந்து யார் வரைஞ்சிருக்காங்கனாக்கா கேசிஎஸ் பண்ணிக்கிறவங்க வந்து ஆயில் பவுண்டு போர்டு மீடியமில் வரைஞ்சிருக்காரு. இதோட சைஸ் 43 சென்டிமீட்டர் இன்ட்டு 124 சென்டிமீட்டர்ஸ். டேட் வந்து 1965 இது வரைஞ்சது. கேசிஎஸ் பண்ணிக்கிற பார்த்திங்கன்னா ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அவர் வந்து டிபி ராய் சௌத்ரி பெங்காலில், அதாவது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் இருந்துச்சு, அங்கே டிபி ராய் சௌத்ரிங்கிறவர் பெங்கால் ஸ்கூலில் இருந்தார். அவர்கிட்ட இவர் கற்றுக்கிட்டார் இந்த ஆர்ட்லாம். இவர் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெலிகிராஃப் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு, இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் திறமை இருக்கிறதே தெரிய வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பெயிண்டருக்கு டீச்சராகவும் வந்திருக்காரு. அப்புறமா பார்த்திங்கன்னா இவர் சென்னையில் இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா வில்லேஜ் ஆஃப் இந்தியாவில், அது சென்னையில் சோழமண்டலங்க பேரில் ஒரு இதை ஆரம்பித்தார், ஆர்டிஸ்ட்டுன்ட்டு ஒரு கிராமம் மாதிரி ஆரம்பித்தார். இவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இந்த பெயிண்டிங்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் செஞ்சுருக்காரு. பனிக்கர் பார்த்திங்கன்னா இதில் மேத்தமேட்டிக்ஸ் சிம்பிள், அரபிக் ஃபிகர்ஸு, ரோமன் ஸ்கிரிப்டு, மலையாளம் ஸ்கிரிப்டு, அதாவது எழுத்துக்கள், இதெல்லாமே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு ஜாதகம் மாதிரி இருக்குது. இந்த தாந்திரிக் சிம்பிள் எல்லாமே கூட அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு வித்தியாசமான கலரு, அதுவும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இவர் வரைஞ்சிருக்காரு. அந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்லாம் அவர் சொல்ல வர்றது. நெக்ஸ்ட், Landscape in Red. 9.4 Landscape in Red. Title, Artist Francis Newton Souza, 1924-2002. Period 1961. Size 78.7 centimeters into 132.1 centimeters. Medium oil. Collection Jahangir Nicholson Museum. ஸோ இதுதான் அதோட பேசிக்ஸ். ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். F.N. Souza was born in Goa and grown up in Mumbai.
He was expelled from his school and joined J.J. School of Art. He was again expelled from J.J. School of Art in 1945. He was one of the young painters from the Progressive Artists Group in 1947. Later, he left India and settled in London. Subsequently, he became one of the five top artists to represent them internationally. His lower middle class background and financial problems made him protest against society. He protested against all kinds of religious and social superstitions through his painting, like most of the contemporaries. Sousa was also inspired by post Impressionism and German Expressionist painter. Especially, he was greatly influenced by Picasso and Matisse. He discovered his own style by combining Indian temple sculpture forms and Western arts. He was a painter with relentless experimentation in all forms of art. Souza has special love in for landscape painting along with religious and social themes in landscapes in red is good example for the his landscape. It is an experiment cityscape. The artist tried to capture look a city which is nothing but a concrete jungle. His cityscape generally reflect the mystery character of cities. The calligraph use of lines are nicely arranged with colors. The color and forms emerge independently in the composition. Red is the predominant color here with few splashes of green here and there. Now, no rule of perspective is followed. In spite of that, the depth of space is clearly defined in painting. Sousa created many types of works over a long working life. He is compared with Picasso by an European art critic for his work. Okay. இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் இன் ரெட் இதை வரைஞ்சது எஃப்என் சௌசா. இவர் கோவாவில் இந்தியாவில் இருக்க கோவாவில் பிறந்தார். வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில் வளர்ந்தார். அதாவது இன்றைக்கி மும்பைன்னு சொல்கிறாங்க, மும்பையில் வளர்ந்தார். இவர் வந்து ஜேஜே ஸ்கூல் அங்கே ஜாயின் பண்ணார். ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் ஜாயின் பண்ணார். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கனாக்கா 1945 அதை விட்டுட்டு வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டு அவர் யங் பெயிண்டராக மாறினார் ப்ரோக்ரெசிவ் ஆர்ட் குரூப்பில் 1947. அப்புறமா இந்தியாவை விட்டுட்டு அவர் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே போய் பார்த்திங்கனாக்கா அவர் டாப் 5 ஆர்டிஸ்ட்டை ரெப்ரசன்டேட் பண்ணதில் இன்டர்நேஷ்னலி இவரும் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட்டாக கலந்துட்டார். இவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு. அதாவது இவர் ரொம்ப பணக்காரெலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்தார். அவர் வந்து ரொம்ப போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு அங்கே லண்டனில். அப்படி இருக்கையில் இவர் இந்த மதத்தில் இருக்க எல்லா மதத்தில் இருக்க மூட நம்பிக்கைக்கு எதிராக இவர் நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். இவர் பார்த்திங்கனாக்கா ஜெர்மன் பெயிண்டரை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அவங்களோட வரைகிறதெல்லாம் பார்த்து. அதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா பிக்காசோ, மெத்திசி இவங்கள ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பித்தார், ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். இவரோட ஸ்டைலில் இந்தியாவில் இருக்கிற கோயில்களையும் வெஸ்டர்ன் ஆர்ட்டையும் கலந்து இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வரைய ஆரம்பித்தார். இவரோட லேண்ட்ஸ்கேப் இன் ரெட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இவரோட லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா லேண்ட்ஸ்கேப் இன் ரெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிஸ்கேப் மாதிரி இருக்கும். அதில் வெறும் கான்க்ரீட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். கான்க்ரீட் ஜங்கல் மாதிரி தான் தெரியும். அதில் அங்கங்கே மட்டும் பச்சை கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நீட்டாக அழகாக அதில் வந்து கேலிகிராஃபி முறையில் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். இது ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே க்ரீன் கலரில் ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கிளியாரிட்டியோட டெப்த்து தெரியுது பெயிண்டிங்கோட. சௌசா பார்த்திங்கனாக்கா நிறையா டைப்ஸ் ஆஃப் வேலையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவரை வந்து ஒரு யூரோப்பியன் கிரிட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சௌசாவை பிக்காசோவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கான்க்ரீட் ஃபுல்லாக கான்க்ரீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ரெட் கலரில் இருக்குது. அங்கங்கே பச்சை கலரில் ஸ்ப்ளாஷ் ஆகிருக்கு. ஸோ மேலே வந்து அவர் பேர் சௌசா 1940
1 என்னமோ போட்டிருக்கு, அது இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான். நம்ம அடுத்த லெசனில்